ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வீட்டு வரி ரசீது பற்றிய ஒரு சில முக்கிய தகவல்கள் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷனை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ மக்கள் எல்லாருக்கும் இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதாவது வீட்டு வரி ரசீதில் இருக்கக்கூடிய நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் பதிவிடுறேன். அதாவது கிராம ஊராட்சிகளால் பராமரிக்கப்பட்டு வரும் பதிவேடுகளில் இரண்டாவது பதிவேடு தான் இந்த வீட்டு வரி ரசீது ஆகும். கிராம ஊராட்சி படிவம் 2 என்றும் இதனை குறிப்பிடுவார்கள். ஸோ கிராம ஊராட்சி படிவம் ஃபார்ம் 2 அப்படிங்கிறது அந்த வீட்டு வரி ரசீது. இதுக்கு முன்னாடிலாம் மேனுவலாக தான் போயிட்டு நம்ம கிராம ஊராட்சியில் போயிட்டு இந்த வீட்டு வரி ரசீது செலுத்தணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ரசீது ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதில் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் சீல் வச்சு கொடுத்துருவாங்க. தலைவர் யார் சைன் பண்ணுறாரு, ஊராட்சி தலைவர், அவருடைய கையெழுத்து இதில் போடப்பட்டிருக்கும். ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய கிராம ஊராட்சிகள் எல்லாம் ஆன்லைன் மூலமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது மேனுவல் ரெசிப்ட், ரெண்டாவதாக இருக்கிறது தான் ஆன்லைன் ரெசிப்ட். ஆன்லைன் ரெசிப்டை பொறுத்த வரைக்கும் அதில் கையெழுத்துலாம் எதுவும் வராது. ஏன்னா ஆன்லைன்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறதுனால ஸோ கையெழுத்துலாம் எதுவுமே வராது. ஜஸ்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் போட்டிருப்பாங்க. கீழே கொடுத்துருப்பாங்க, மின்னணு முறையில் தயாரிக்கப்பட்டது, கையொப்பம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரி, இப்போ இந்த மேனுவல் ரெசிப்ட்ல நீங்க வாங்குறீங்க, வீட்டு வரி ரசீது செலுத்துறீங்க அப்படின்னா அதுல ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்க கவனிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதை அப்படியே நான் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். அதாவது ஒவ்வொரு வீட்டிற்கும் வீட்டு வரி ரசீது வழங்கும் போது 2 படிகளில் வழங்குவார்கள். 2 காப்பீஸ் இருக்கும். முதல் படியான அதாவது ஒரிஜினல் ரெசிப்ட், அசல் ரசீது வீட்டு வரி செலுத்துவோருக்கு கொடுத்து விடுவார்கள். மற்றொரு படியான பிரதி ரசீது ஆபீஸ் காப்பி கார்பன் காப்பி 2ஆம் படி, அதான் ஆபீஸ் காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஊராட்சி அலுவலகத்தில் பராமரித்து பாதுகாத்து வர வேண்டிய முக்கியமான ஆவணமாகும். இது ரசீது புத்தக வடிவத்தில் இருக்கும். முதல் படி கிழித்து கொடுக்கும் வகையில் துளையிடப்பட்டு இருக்கும். 2ஆம் படி கிழிப்பதற்கான துளையில்லாமல் இருக்கும். இந்த கையொப்பம் செய்யும் பொழுதும் எழுதும் பொழுதும் கார்பன் பேப்பர் வைத்துதான் எழுதுவார்கள். அதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அந்த கார்பன் பேப்பர் முடிந்தவரை 2 பக்கமும் எழுதும் வகையில் இருக்கும். ஏனென்றால் ஏதாவது அடித்தல் திருத்தல் செய்தால் அந்த வீட்டு உரிமையாளருக்கு வழங்கப்படும் அசல் ரசீதிலும் அந்த திருத்தங்கள் இருக்கும், முறைகேடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்காது என்பதற்காக இந்த 2 பக்கமும் அச்சாகும் வகையில் கார்பன் பேப்பர் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரூல்ஸு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா மேனுவலில் அந்த புக்கில் ரசீது எழுதி கொடுப்பாங்க. அதுக்கு பின்னாடி 2 பக்கமும் பிரிண்ட் ஆகிற மாதிரி கார்பன் பேப்பர் இருக்கணும். ஸோ அவங்க ஏதாவது அடித்தல் திருத்தல் பண்ணாங்கன்னா ஸோ நம்மளுக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த ஒரிஜினல் ரசீது, அதுக்கு பின்னாடியும் மென்ஷன் ஆயிரும். ஸோ அவங்க அடிக்கும் போதே நம்மளுக்கும் தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக அவங்க எதுவும் ஏமாற்ற முடியாது. ஏன்னா வீட்டு ரசீது, வீட்டு வரி ரசீது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டு. அதே மாதிரி பாருங்க, எக்காரணத்தை கொண்டும் அந்த ரசீதுல ஒயிட்னர் பயன்படுத்தக்கூடாது, பென்சிலில் எழுதக்கூடாது. அதே மாதிரி திருத்தங்கள் ஏதாவது செய்தால் ரசீதில் எழுதும் போது ஏதாவது கரெக்ஷன் பண்றாங்க, தப்பா எழுதிட்டாங்க, அடிச்சுட்டு மறுபடியும் மேல எழுதுறாங்க அப்படின்னா திருத்தங்கள் ஏதாவது செய்தால் உரிய அதிகாரம் உடையவர் அந்த இடத்தில் முழுமையாக கையொப்பம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்க அந்த ரசீது காப்பி வாங்கும் போது செக் பண்ணி வாங்குங்க அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. அடுத்ததா பாருங்க, ஓராண்டு கால ஒரு கிராம ஊராட்சி அனைத்து வீட்டு வரி ரசீதுகளையும் இணைத்தால் அது கிராம ஊராட்சியின் பதிவேடு எண் 2 அப்படின்னு சொல்றாங்க. அதாவது படிவம் 2 வீட்டு வரி ரசீது அடிக்கட்டை கிராம ஊராட்சிகள்ல மட்டும்தான் பதிவேடு 2ஆக மாறிடும். அடுத்ததா, வீட்டு வரி ரசீது புத்தகத்தை உள்ளாட்சி நிர்வாகம் தன்னிச்சையாக அச்சகத்தில் கொடுத்து அச்சடித்துக் கொள்ள முடியாது. மாவட்ட கூட்டுறவு அச்சகத்தில் கொள்முதல் செய்ய வேண்டும். எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தினுடைய கூட்டுறவு பிரிண்ட் ஆபீஸுக்கு போயிட்டு தான் அந்த வீட்டு வரி ரசீது புக்கை வாங்கிக்கணும். தனித்தனியா ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலையும் அவங்களே புக்கை பிரிண்ட் பண்ணிக்க முடியாது. அதற்கு கிராம ஊராட்சியின் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி ஒப்புதல் பெற வேண்டும். ஸோ எவ்வளோ புக்கை நம்ம வாங்க போறோம் அப்படிங்கிறத தீர்மானம் நிறைவேற்றணும். கிராம ஊராட்சியின் பதிவேடு 20 புத்தகங்களின் எண்ணிக்கையை வரவு வைக்க வேண்டும். ஏற்கனவே எத்தனை புத்தகம் நம்ம வாங்கி வச்சது இருக்குது, எத்தனை புத்தகம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே பதிவேடு 20 ஃபார்ம் ரெஜிஸ்டர் நம்பர் 20ல அவங்க அதை பராமரிச்சுட்டு வரணும், எத்தனை புக் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. புதிதாக தற்சமயம் எத்தனை புத்தகங்கள் வந்துள்ளது, எத்தனை புத்தகங்கள் பயன்படுத்துவதற்காக எடுக்கப்பட்டுள்ளது என்கின்ற
விவரங்கள் இந்த பதிவேட்டில் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும். அதாவது கால முறைப்படி உதவி வட்டார வளர்ச்சி அலுவலர். ஸோ ஒவ்வொரு ஆபீசருக்கும் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி மண்டல வட்டார வளர்ச்சி அலுவலர், கிராம ஊராட்சிகளின் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோர் இந்த வீட்டு வரி ரசீது புத்தகங்களை, அவை தொடர்பான மற்ற ஆவணங்களை ஆய்வு செய்ய வேண்டும். இந்த துணை வட்டார வளர்ச்சி அலுவலர், ஊராட்சி நிதி தணிக்கை துறை அலுவலர்கள் ஆகியோர் ஒவ்வொரு வருடமும் வீட்டு வரி ரசீது உள்ளிட்ட ஆவணங்களை தணிக்கை செய்வார்கள். அந்த தணிக்கை செய்யப்பட்ட அந்த அறிக்கை கிராம சபை ஒப்புதலுக்கு வைக்கணும் அப்படிங்கிறது ரூல்ஸ். 3 மாதங்களுக்கு ஒரு முறை நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் வீட்டு வரி ரசீது புத்தகங்கள் கிராம சபையின் பார்வைக்கு வைக்கப்படும். ஒவ்வொரு கிராம சபையிலும் கடந்த 3 மாதங்களில் வீட்டு வரி எவ்வளவு வசூலாகியுள்ளது என்ற விவரம் கிராம சபை பார்வைக்கு கண்டிப்பா வைக்கப்படணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. தினசரி வீட்டு வரி வசூல் தொகை உள்ளிட்ட அனைத்து வகையான வசூல் தொகையையும் ஊராட்சி செயலாளர்கள் விரைவாக ஊராட்சியின் வங்கி கணக்கில் செலுத்த வேண்டும். இதில் எந்த வகையிலும் காலதாமதம் இருக்கக்கூடாது. காலதாமதமாக வங்கி கணக்கில் செலுத்தினால் குற்ற வழக்கு நடவடிக்கைகளுக்கு உள்ளாக வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிடும். அதனால உடனடியா பேங்க்ல செலுத்திடணும். கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்ட ரசீதுகள் கொடுப்பது சரியானது. எங்கெங்கெல்லாம் ஆன்லைன் மூலமா அவங்க ரசீது கொடுக்குறாங்களோ அந்த கிராம ஊராட்சி ஆபீஸ்ல அவங்க பிரிண்ட் எடுத்து கொடுக்கணும். அதாவது கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டடு அந்த ரசீதை ரிசிப்டா பிரிண்ட் எடுத்து கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான் அதுல சொல்ல வந்திருக்கிறாங்க. கணினி மயமாக்கப்பட்ட கிராம ஊராட்சிகளில் கம்ப்யூட்டரில் பிரிண்ட் எடுத்து வீட்டு வரி ரசீது வழங்குவது சரியானது. 2ஆம் படி வீட்டு வரி ரசீதுகளை பைண்டிங் செய்து கிராம ஊராட்சியின் பதிவேடு 2ஆக பராமரிப்பார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.